அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 16th ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23,252 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90 to 70 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு எபோ ஓப்பன் பிலோ வந்து நம்ம பார்க்க சொல்லியிருக்கிறோம். அதேமாரி 15 மினிட்ஸ் கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ வந்து நம்ம மார்க் பண்ண சொல்லியிருக்கிறோம். 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு இந்த லோக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹைக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்னு அது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓப்பனுக்கு பிலோ இருக்கிறாங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பனுக்கு பிலோ இருக்காங்க. இந்த ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பன் பிலோ வந்துட்டு ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லோ டு ஹை நம்மளுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 200 பாயிண்ட் அவரேஜாக நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்டுக்கு எபோவ் தான் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருக்கணும். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன அப்படின்னா அந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கான நாலேஜ் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு எக்ஸஸ் நிஃப்டி பிரகாரம் மார்க்கெட் ஒரு கேப் அப்லாம் இல்லை, ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 23,250ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஏரியா இந்த 23,250க்கு எபோ அண்ட் பிலோ இதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து 23,400 நம்மளுக்கு S1. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹை. இந்த ரெண்டு ஏரியா வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த S1ம் இந்த R1ம் இந்த எஸ்டர்டே ஹையும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஹையர் லெவலில் கொஞ்சம் கேஷியஸாக இருக்குங்க. நம்மளுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹையர் லெவலில் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். கால் ஆப்ஷனை வாங்கலாமா இல்லை புட் ஆப்ஷனை வாங்கலாமான்னு இந்த இடத்துல வந்துட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒன்று நம்மளுக்கு 23,400 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23,500. இந்த 23,500லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த எஸ்டர்டே ஹை. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கு. அந்த கேப் ஃபில்லிங்கை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்கள் ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக. இங்கே போயிட்டு இந்த கேப் ஃபில்லிங்கை ஃபுல் பண்ணுற மாதிரி போயிட்டு டக்குன்னு கீழே இறக்கி விட்ருவாங்க. அப்போ இந்த இடத்துலலாம் நம்ம உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ சரி நம்ம ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை மேட்ச் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான் சொல்லுது. அப்போ இந்த இடத்துக்கு வரப்ப மார்க்கெட் வர்றப்ப இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ ஒரு கேண்டில் நம்மளுக்கு க்ளோசிங் கொடுக்குறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் இந்த மாதிரி க்ளோசிங் கொடுக்கணும். போனோட்டி டச் பண்ணிட்டு கீழே வரக்கூடாது. இந்த இடத்துக்கு சஸ்டைன் ஆகிட்டு இங்கே ஒரு கேண்டில் வந்து நம்மளுக்கு ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு வேளை ஹையாக நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் இறங்கியிருக்காங்க, ஓகேங்களா. ரொம்ப ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருக்காங்க, வெர்டிகலாக ஃபால் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு இங்கேருந்து கீழே திருப்பி ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அந்த ஹைலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. இது அந்தந்த இடத்துக்கு வரப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்ல பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்லேயும் நம்மளுக்கு அதே தான்.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 23 170 இதுக்கு அபோவ் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான இந்த கேப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த ஹைலேருந்து மார்க்கெட் கீழே விழுவுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். இதுக்கு மேலே எபோவ் க்ளோசிங் வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோவ், ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ, ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 23,400 23,500 நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சார்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 23,500க்கு நான் போட்டிருக்கேன். 23,500 காலன் புட்டு இந்த இடத்துல இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து இந்த இடத்துல இவங்க 2 பேரும் மீட்டிங் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் மேலே போயிருச்சு, கால் ஆப்ஷன் அங்கேருந்து கீழே வந்துட்டாங்க. சேம் இப்போ இன்னைக்கு ஒரு வேளை இவங்க 2 பேரும் மீட்டிங் ஆகுறாங்க அப்படின்னா மீட் பண்ணோட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். மீட்டிங் ஆகனோட்டி யாரோட ஹைக்கு மேலே இருக்காங்க, யாரோட லோக்கு கீழே இருக்கிறாங்க. இப்போ புட் ஆப்ஷன் வந்து 250ல் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா 250க்கு மேலே கால் போனால் மட்டும்தான் ரேஞ்ச் மேலே கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா அவங்க மீட் பண்ணிட்டாங்கன்னா மீட் பண்ணிட்டு கீழே இறங்குவாங்க. இவங்களுடைய ஹைக்கு எபோ இந்த புட் ஆப்ஷன் 23,500 புட்டா இருக்கிறாங்க அப்படின்னா இங்கிருந்து ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு 23,400ல் மீட்டிங் ஆகுறாங்க. இப்போ 23,400க்கு வர்றப்ப இவங்க 2 பேர் மீட்டிங் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 240ல் மீட்டிங் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 240க்கு எபோ 240க்கு பிலோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இவங்களுடைய ஹைக்கு எபோ இருக்கிறாங்களா, இவங்களோட லோக்கு கீழே தான் இவங்களுடைய ஹையே இருக்குது அப்படின்னா இவங்களோட ரேஞ்ச் வந்து அங்கேருந்து கொடுக்க முடியாது. புட் ஆப்ஷனுக்கு திருப்பி அந்த சான்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் 23,400 நம்மளுக்கு ஃப்ரைடே எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு அடிக்கடி மீட்டிங் பண்ணியிருக்காங்க 240ல். அந்த இடத்துல 240க்கு எபோவ் போகிறாங்க, பிலோ போகிறாங்க, எபோவ் போகிறாங்க, பிலோ வராங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக வந்து உங்களுடைய ஹைக்கு எபோவ் ட்ரேட் ஆகிறப்ப நம்மளோட ட்ரேடை வந்து இன்செர்ட் பண்ணியிருந்தோம்னா நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த காலோட ஹைக்கு எபோவ் இவங்க புட் ஆப்ஷன் இருக்கிற வச்சும் நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நல்ல ஒரு இதை செக் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். காலோட ஹை, புட்டோட லோ, காலோட ஹை, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் மார்க் பண்ணிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ புட்டோட ஹைக்கு பிலோ கால் வரவும் நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தா தான் இந்த மாதிரி நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.